அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதசிஸ் சிங்கிள் மீன் லார்ஜ் சாம்பிள் சைஸ்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி கிளைம்ஸ் தட் ஆவரேஜ் அவுட்புட். ஸோ இந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய ஆவரேஜ் அவுட்புட் என்ன சார் அப்படின்னா 5 வோல்ட். எ சாம்பிள் ஆஃப் 100, கண்டிப்பா லார்ஜ் சாம்பிள் சைஸ் தான். 100ன்றது பிக் வேல்யூ. ஆவரேஜ் வோல்ட் 5.4, சாம்பிள் மீன் கொடுத்துருக்கு. Population standard deviation 1.5 கொடுத்துரும். ஸோ டெஸ்ட் அட் 5% சிக்னிஃபிகன்ஸ் லெவல் கொடுத்துரும். ஸோ முதல்ல டேட்டாஸ் எழுதுங்க. ஸோ பாப்புலேஷன் மீன். ஸோ பொதுவாக கம்பெனி என்ன பேசுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பெனி கிளைம்ஸ் தட் ஆவரேஜ் அவுட்புட், ஆவரேஜ்ன்றத மீன் தான். ஸோ பாப்புலேஷன் மீன், கம்பெனி ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய எல்லா பிராண்டுக்கும் மீன் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட். A sample of 100, அப்ப sample size என்ன சார்னா n, which is 100. then average, இந்த 100 சாம்பிளுக்கு ஆவரேஜ் கொடுத்துரும். அப்ப sample mean x bar equals to 5.4. இந்த 100 ரெகுலேட்டர்ஸ்க்கான sample mean. பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்கு. பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அது சிக்மான்னு சொல்லுவோம். ஸோ விச் இஸ் 1.5 வோல்ட். ஸோ டெஸ்ட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ன்றது ஆல்ஃபா. ஸோ இங்கே 5% சொல்லலாம், இல்லைன்னா 0.05 சொல்லலாம், இல்லைன்னா 95% கான்ஃபிடன்ஸ் லெவல். எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? ஸோ முதல்ல என்ன ஃபைண்ட் பண்ணா, ஹைப்போதசிஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பா ஹைப்போதசிஸ் ஃபிக்ஸ் பண்ணாம போகக்கூடாது. ஸோ நல் ஹைப்போதசிஸ் முதல்ல என்னன்னா நல் ஹைப்போதசிஸ், இல்லைன்னா சிம்பிளி H0. ஸோ நல் ஹைப்போதசிஸ்ன்றது என்னன்னா, கம்பெனி என்ன சொன்னாலும் அதை நான் அப்படியே பிலீவ் பண்ணுவேன். So the company claims that average output is 5 volt. ஆமா, average output 5 volt தான் உள்ளது, உள்ளபடி எடுத்துக்கிறேன். So mu equals to 5 voltன்றது கரெக்ட் தான் எடுத்துக்கிறேன். Then alternate hypothesis H1 சொல்லுங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜஸ்ட் டெஸ்ட் மட்டும் தான் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த கம்பெனி இந்த கொடுத்தது டெஸ்ட், பாஸா ஃபெயிலா. இப்போ டெஸ்ட் என்னாக ஒன்று பாஸ் ஆகணும், இல்லை ஃபெயிலியர் ஆகும். ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் வச்சோன்னா அந்த எக்ஸாமில் அந்த ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகணும், இல்லை அந்த ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகும். அப்போ இது என்ன ஆகுதுன்னா எஸ் பார் நோ கொஷின் ஆகுது. எஸ் ஆர் நோ கொஷின் வந்தால் என்ன ஆகுதுன்னா நாட் ஈக்குவல் டு. இப்போ எஸ் ஆர் நோ கொஷின் இந்த மாதிரி வருதுனாலே இது என்ன சொல்லுவோம்னா டூ டைல்டு டெஸ்ட்னு சொல்லுவோம். டூ டைல்டு டெஸ்ட். ஓகேங்களா? தென் ஹைப்போதசிஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸ்டெப் 2 என்ன சார்னா டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக், இன் சிம்பிள் வேர்ட் ஃபார்முலா கூட சொல்லலாம். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் மீன், அப்போ Z ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா டிவைடட் பை ரூட் n. ஏன்னா நம்ம இங்க பாக்குறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் மீன், ஒரே ஒரு மீன் மட்டும் தான் பேசுறோம். சிங்கிள் மீன் அட் த சேம் டைம் லார்ஜ் சாம்பிள். சிங்கிள் மீன் வித் லார்ஜ் சாம்பிள் சைஸ். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா வேலை முடிஞ்சது. இப்போ எக்ஸ் பார்க்கான வேல்யூ என்ன வந்திருக்கு 5.4, மியூக்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் 5, சிக்மாக்கான வேல்யூ 1.5, சிக்மாக்கான வேல்யூ 1.5, ரூட் என்னுக்கான வேல்யூ ரூட் என்னுக்கான வேல்யூ 100. இப்போ இது ஒர்க் பண்ண வேலை முடிச்சது. ஸோ மேலே என்ன பாருங்க 0.4 ஆகும், கீழே என்ன பாருங்க 1.5 டிவைடட் பை ரூட் ஆஃப் 100, 0.15. ஸோ 0.4 டிவைடட் பை 0.15 போட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 2.666 போயிட்டே இருக்கு. ஸோ நம்ம 2.67 சொல்லி அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். இது இசட்டோட வேல்யூ. இந்த இசட் என்ன சார்னா சி calculated value, Z calc value.
ஸோ அடுத்து என்ன ஃபைன் பண்ணணும்? டேபிள் வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 3ன்னு சொல்லலாம். ஸ்டெப் 3 டேபிள் வேல்யூ. ஸோ நமக்கு இசட் ஆல்ஃபா, இங்க ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா 0.05 ஆர் 95% கான்ஃபிடன்ஸ் லெவல். ஸோ 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்னாலே நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். 0.95 இல்லை 0.05 95% கான்ஃபிடன்ஸ் லெவல். கிளியர்லி இது 2-tailed டெஸ்ட்னா 1.96. அப்போ இசட் ஆல்ஃபாக்கான வேல்யூ என்ன சார்னா +or -1.96. ஸோ டென்டேட்டிவா ஒரு படத்தை வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? டென்டேட்டிவா ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது நெகட்டிவ் டைரக்ஷன்ல 1.96, இது பாசிட்டிவ் டைரக்ஷன்ல 1.96. ஓகேங்களா? ஸோ இது டுவோர்ட்ஸ் நெகட்டிவ் டைரக்ஷன்ல இன்ஃபினிட்டி, இது டுவோர்ட்ஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இன்ஃபினிட்டி. மிட் வேல்யூ 0. ஸோ இந்த ரீஜனுக்குள்ள இதெல்லாமே ஷேடட் ரீஜன், இதெல்லாமே ரிஜெக்ஷன் ரீஜன் சொல்லுவோம். சேவ் பண்ணது எல்லாமே ரிஜெக்ஷன் ரீஜன். இதை தாண்டி போயிடுச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடலாம். இந்த பிளாங்கா இருக்கிறது மட்டும்தான் அக்செப்டன்ஸ் ரீஜன் சொல்லுவோம். ஸோ நம்ம இசட் கால்குலேட்டட் வேல்யூனா 2.67. அப்போ கண்டிப்பா 2.67 இந்த 1.96 தாண்டி தான் இருக்கு. ஸோ டென்டேட்டிவா 2.69 இங்க விழுகலாம். ZC calc value 2.67 எங்க விழுகுதுன்னா ரிஜெக்ஷன் ரீஜன்ல தான் விழுகுது. அப்போ ஸ்டெப் 4 கன்க்ளூஷன். ஸ்டெப் 4 கன்க்ளூஷன். ஸோ ஃப்ரம் டேபிள், ஃப்ரம் டயக்ராம் இல்ல ஃபிகர், ZC calculated value 2.67 falls in ரிஜெக்ஷன் ரீஜியன். ரிஜெக்ஷன் ரீஜியன் இது எழுதினாலும் சரி எழுதாட்டி சரி பிரச்சனை இல்லை. பார்த்தோன்னு சொல்லிடலாம் ZC fall in rejection region. Therefore reject H0. Reject H0 which is mu equals to 5 கொடுத்திருந்தோமா? mu equals to 5ன்றது தவறு, 5 volt தவறு. Accept H0 H1 which means mu not equal to 5 voltன்றதா கரெக்ட். கண்டிப்பா சாம்பிள் மீனுக்கும் பாப்புலேஷன் மீனுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணும். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.